அம்மா அப்பா. வணக்கம் பாஸ், நான் இன்னைக்கு நைட் டியூட்டி. வா வா வா, ஏன் நிக்கிற? உட்காரு. இருக்கட்டும் பாஸ், போலீஸ் ஹெட் ஷாட்ல இன்னும் வீக்கம் வத்தல, உமி உத்தரம் கொடுத்துட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் உட்காந்துறேன் பாஸ். சரி பாஸ், இது நீங்க பப்புக்கு போற டைம், வாங்க போய் மப் அடிக்கலாம். வேணாம், இனிமே நான் குடிக்க போறது இல்ல. தெரியும் பாஸ், அந்த 10 kg தாஜ்மஹால் வந்ததுல இருந்து நீங்க ரொம்ப மாறிட்டீங்க பாஸ். ஆமா இரான், ஐ நோ தட் ஷி லவ்ஸ் மீ. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அது பணத்தை உங்க மூஞ்சி அடிச்சுட்டு போயிடுச்சு. லவ்வா லவ். அது இந்நேரத்துக்கு டிவி பார்த்துக்கிட்டு வாயில சாண்ட்விச் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிருக்கோம். இல்லடா, இப்போ ஒரு ரெட் கலர் பில்லோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பெட்ல புரண்டுட்டு இருப்பா. அது எப்படி பாஸ் ரெட் கலர் பில்லோன்னு அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இரான், என் ஹோட்டல்ல எந்த கலர் பில்லோ இருக்குன்னு தெரியாதா? ஓஹோ சாரி, ஜஸ்ட் மிஸ், நோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாஸ், இப்போ அவ கண்ணத்துல கையை வச்சுக்கிட்டு என்ன பத்தி கனவு காணிட்டு இருப்பா. அப்புறம் பாஸ், அப்புறம் வெக்கத்துல நெகத்தை கடிச்சிட்டு இருப்பா. ஆமா பாஸ், எனக்கே தெரியுது பாஸ். ஆமா பாஸ். ஐயோ சீ, அண்ணி ரொம்ப மோசம். என்னடா? உங்க கண்ணத்துல பச்சக்கு பச்சக்குன்னு முத்தம் கொடுத்துட்டாகோ. பின்ன என்ன பாஸ், உங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஆனா அவங்க அதை சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. நீ வேணா பாரு, நாளைக்கு கண்டிப்பா அவ லவ் என்கிட்ட சொல்லுவா. அப்ப ஜாலி தான் பாஸ். பாஸ், இப்போ என்ன ப்ரோகிராம் பாஸ்? குட் நைட். குட் நைட். கரெக்ட் தான். கொசுவத்தி சுருள் வாங்கி வச்சிருக்கிறேன், அதை பொறுத்துக்கிட்டு அப்படி ஒரு மூலையில முடங்குறேன் பாஸ். உங்க தூக்கத்துல இனிமே கனவெல்லாம் வரும், என் தூக்கத்துல இனி கொசு கூட வராது போல இருக்கு. நான் வரேன். ஏன் பாஸ் அங்க அடிச்சீங்க? கொசு 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 வர்ற ஏரியாவா பாஸ் அது? பணத்தை கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ராத்திரி பூரா யோசிச்சேன். அப்பதான் சில விஷயங்கள் புரிஞ்சுது. அதை சொல்லத்தான் உங்களுக்கு வர சொன்னேன். இதாங்க அம்மனி, இதாங்க கேஎல் டவர். என்ன வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன். இப்போ எந்த போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ண போறானோ? நீங்க சிரிக்கிறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்ல, கோபத்திலே ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னடா, ரொம்ப போல்டா, ரொம்ப பிராங்கா பேச நினைக்கிறீங்களா? சேச்சே சூர்யா, மத்தவங்க பேசுறத கேட்டு முடிவெடுக்கிறத விட என் மனசு பேசுறத கேட்டு முடிவு பண்றவனா. உங்களை முதல் தடவை பார்த்தப்பவே என் உள் மனசுல இதமான இசை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க முதல் ஸ்பரிசம் கோடி மின்சாரத்தை நாடி நரம்புல ஓட வச்சிருச்சு. மனசுல காதலை வளர்த்துக்கிட்டு வெளியே யார்கிட்டயுமே சொல்லாம, ஏன் தான் காதலிச்சவகிட்ட கூட சொல்லாம எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்க. ஆனா நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்கள நடு ஹால்ல கூட்டி வச்சுக்கிட்டு கள்ளங்கபடம் இல்லாம உங்க காதலை எல்லார்கிட்டயும் சொன்னீங்களே. உங்களோட அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எத்தனையோ அழகான பொண்ணுங்களை சந்திச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்களே, அந்த பொறுமை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற? என்ன சொல்ல வர? You know, you know, I love you. I love you. பொண்டாட்டினா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அட சும்மா விடுமா, இதெல்லாம் போய் பெருசு பண்ணிட்டு. நீங்க சும்மா இருங்க மாமா. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்து கூட வாழ்ந்துட்டு இருக்கான். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. மன்னிச்சிருங்க மேடம். மன்னிக்கிற மாதிரி நடந்திருக்கிற நீ. செல்வி, இனிமே இவன் மூஞ்சிலேயே முழிக்காத. உடனே இவனை டைவர்ஸ் பண்ணிடு. உன்னை நான் காப்பாத்துறேன், சரியா? சரி அம்மா. மாமா, இவனை முதல்ல வேலையை விட்டு நிறுத்துறீங்க. போ வெளியே. I say you get out. டேய், சாவியை கொடுத்துட்டு போடா, போ. எப்படி மாமா இவனால இப்படி நடந்துக்க முடியுது? எவனோ ஏதோ பண்ணாங்கிறதுக்காக நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ ஏன் இப்படி இமோஷனல் ஆகுற? ஜஸ்ட் கூல் டவுன். யாரா இருந்தா என்ன, நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்னால சகிச்சிக்கவே முடியாது. ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு காரணமா இருக்கிறவன் யாரா இருக்கட்டும், அவன் உயிரோட இருக்க கூடாது. ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன திட்டுற? சொல்லுங்க சித்தப்பா. வர. என்னங்க இவர் புரிஞ்சு? நீ ஏமா வீணா டென்ஷன் ஆகி உன் உடம்பு கெடுத்துக்கிற? கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆகுது. இந்த வீட்டுல ஒரு குழந்தை குட்டி இல்ல. சந்திரமோகனும் அவனுக்கு பாத்துக்காத வைத்தியம் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல உனக்கும் உடம்பு கெட்டு போனா நான் எப்பமா பேரம் பேத்தி எல்லாம் பாக்குறது? எனக்காகவாவது நீ அமைதியா இருக்கணும். வாமா, வா.
நீ தாய்லாந்து போய் தான் ஆகணுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஆடினா போதாதா? 10 நாள் உன்னை பிரிஞ்சு அப்புறம் நான் இருக்க போறேன். Tell me. ஏய் சாரி, இது ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோக்ராம். நான் என்ன பண்ண முடியும்? ஓகேடா, ப்ரோக்ராம் முடிஞ்சது நீ உடனே வர. நானு, நீ, அண்ணா, அண்ணி எல்லாரும் இந்தியாவுக்கு போயிட்டு உங்க அம்மாவோட பேசி நம்ம கல்யாணத்தை முடிச்சிடுறோம். ஓகே? ஓகே. ஏய் வாட்ஸ் திஸ்? யூ லீவ் மீ. ஹலோ சூர்யா, நான் டாக்டர் விநாயகம் பேசுறேன். ஹலோ டாக்டர். வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அண்ணி நீங்க ஏர்போர்ட் போயிருக்கிறதா சொன்னாங்க. செட் ஆஃப் எல்லாம் முடிஞ்சதா? அதெல்லாம் முடிஞ்சது. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சூர்யா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அர்ஜென்ட்டாக கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரீங்களா? என்னது இது? ஃபேமிலி டாக்டர் கூப்பிடுறீங்க, வராம இருப்பேனா? இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல அங்க இருப்பேன். தேங்க்யூ சூர்யா. ஓகே. கல்யாண பாட்டில் தீர்ந்து போச்சு. ஸ்டோர் ரூம்ல போய் எடுத்துக்கிறேன். ஹலோ டாக்டர். ஹலோ. ஓப்ஸ், ஐம் சாரி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இவங்க சிஸ்டர் மேரி ஊட்டில இருந்து வந்திருக்காங்க. வணக்கங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. என்னையா? யா, என்ன விஷயம் சிஸ்டர்? சூர்யா கூட வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். இந்த குழந்தை பேரு பூஜா. சிஸ்டர் மேரி ஊட்டியில் நடத்திட்டு இருக்கிற ஆர்ஃபனேஜ்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இம்மிடியேட்டா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுனா அந்த குழந்தை உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. ஓ, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனி ஹெல்ப்? ஐ மீன் எனி டொனேஷன்ஸ்? பண உதவிக்காக உங்களை கூப்பிடல சூர்யா. அப்போ வேற எதுக்கு? தன்னோட அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தனக்கு ஆபரேஷன் நடக்கணும்னு பூஜா பிரியப்படுறா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவங்க அப்பாவை கூட்டிட்டு வரணுமா? அதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். அவர் எங்க இருக்காரு? நாங்க பூஜாவோட அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். பூஜா உங்க குழந்தை. உங்களுக்கும் சங்கீதராஜனுக்கும் பிறந்த குழந்தை. சங்கீதராஜன்? ஆமா, நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டிக்கு வந்திருந்தப்போ சங்கீதராஜனோட நெருங்கி பழகிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்க சங்கீதாவோட நெருங்கி பழகிட்டதுனால அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. சங்கீதாவோட காதலையும் கர்ப்பத்தையும் அவளோட கோடீஸ்வர அப்பாவால ஏத்துக்க முடியல. சங்கீதா வீட்டை விட்டு வெளியே வந்து எங்க ஆர்ஃபனேஜ்ல தங்கி அங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பூஜா பிறந்தா. சங்கீதா அவளை சந்தோஷமா தான் வளர்த்தாங்க. ஆனா விதி 2 பேர் லைஃப்லயும் விளையாடிடுச்சு. பிறந்ததுல இருந்து பூஜாவோட இதயம் பலவீனமா இருந்தது. ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணாதான் அவ பொழைப்பாங்கிற நிலைமை ஏற்பட்டுடுச்சு. அந்த சமயத்துல துரதிருஷ்டவசமா சங்கீதா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க டைரி படிச்சுதான் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பார்க்கறதுக்காகவும் அவளோட ஆபரேஷன் நடத்துறதுக்காகவும் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஏன் சிஸ்டர், ஃபாரின் கோர்ட்டெல்லாம் பைபிள் மேல சத்தியம் பண்ணி தான் சாட்சி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புனிதமான பைபிள் உங்க கையில வச்சுக்கிட்டு எப்படி வாய் கூசாம போய் சொல்றீங்க? எனிவே, நீங்க சொன்ன சங்கீதராஜனுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. அந்த குழந்தை யாரு எனக்கு தெரியாது. பை டாக்டர். மிஸ்டர் சூர்யா, பி சீரியஸ். நீங்க எது வேணாலும் சொல்வீங்க, அதை நம்பிட்டு நான் சும்மா இருக்கணும்ல? மத்தவங்க துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கவங்க நீங்க. இதே வேற யாரும் சொல்லியிருந்தா வேண்டாம் சிஸ்டர். மிஸ்டர் சூர்யா, இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான் எங்களால் நிரூபிக்க முடியும். ஆனா அது பப்ளிக் ஆக வேண்டாம்னு பாக்குறோம். என்ன என்ன பப்ளிக் ஆக வேண்டானே? நானும் பார்த்துட்டு நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? யூ திங்க் நீங்க என்ன ப்ரூவ் பண்றது? I'll prove to you. டாக்டர், என்ன இவங்க ஏதோ பேசிக்கிட்டு? லுக், நீங்க என்ன பண்றீங்க எது பண்றீங்க தெரியாது. DNA டெஸ்ட், blood டெஸ்ட், அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்ல. I'll prove to you. Please relax. நில்லுங்க சூர்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. லுக், எது பேசுறது இருந்தாலும் DNA ரிப்போர்ட் வந்த அப்புறம் பேசிக்கலாம். சூர்யா, உங்களை குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கோ பிளாக்மெயில் பண்றதுக்கோ இல்ல உங்க கோடிக்கணக்கான சொத்துக்கு இந்த குழந்தைய வாரிசா காட்டி அதுல ஆதாயம் தேடுறதுக்கோ நாங்க உங்களை தேடி வரல. தன்னோட அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தனக்கு ஆபரேஷன் நடக்கணும்னு குழந்தை ஆசைப்படுறா. நான் தான் அவ அப்பான்னு நீங்க அவகிட்ட சொன்னாதான் அவ ஆபரேஷனுக்கு ஒத்துக்குவா. சீக்கிரம் ஆபரேஷன் நடக்கலைனா அவ கண்டிப்பா பிழைக்க மாட்டா.
தயவு செஞ்சு அவளுக்கு உயிர் பிச்சை கொடுங்க ப்ளீஸ். சூர்யா, பூஜாவுக்கு இப்ப தேவை அவ அப்பாவோட அன்பும் பாசமும் தான். அது உங்களால தர முடியும். அன்புங்கிறது செவிடர்களும் கேட்கிற மொழி, ஊமைகளும் பேசுற மொழி. அவ வாழறதும் வாழாததும் உங்க முடிவுல தான் இருக்கு. சிஸ்டர் மேரி சொன்னதை நான் எப்படி ஃபாதர் ஏற்றுக்க முடியும்? நான் ஊட்டிக்கு போனது உண்மைதான். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தது உண்மைதான். அங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே நான் பொண்ணுங்களோட சகஜமாக தான் பழகுவேன். நான் எப்பவுமே லிமிட்டை தாண்டினதில்லை ஃபாதர். அப்புறம் எதுக்காக நீங்க குழம்பணும்? நான் எப்போ குடித்தாலும் ஒரு லிமிட்டோட தான் குடிப்பேன் ஃபாதர். சில நேரத்தில் அந்த லிமிட்டை தாண்டும் போது தான் நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியாது. ஒருவேளை அந்த மாதிரி நேரத்தில் இப்படி தான் இருக்கும்னு பயமா இருக்கு ஃபாதர். ஆனா பூஜா என் குழந்தை இல்லைன்னு இன்னும் என் உள்மனசு சொல்லுது ஃபாதர். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க. நான் தான் உங்க அப்பான்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க. உங்களோட இந்த வார்த்தைகளுக்கு அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துற சக்தி இருக்கு. அந்த வார்த்தை அவளுக்கு மாரல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நமக்கு அப்பா கிடைச்சிட்டாரு, நாம வாழணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். நீங்க தப்பு பண்ணலைங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல, அப்ப மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம முதல்ல அந்த குழந்தையை போய் காப்பாத்துங்க. அதான் உங்க கடமை. God bless you and the child. வாங்க மிஸ்டர் சூர்யா. நான் யாருன்னு தெரியுமாமா? என் அப்பா. எப்படி தெரியும்? சிஸ்டர் மேரி சொன்னாங்களே. நான் வருவேன் தெரியுமா? நான் சாமி கிட்ட போறதுக்குள்ள நீங்க அழையுதுன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் பேசக்கூடாது. நீ சாமிகிட்ட போக மாட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆப்ரேஷன் முடிஞ்சதும் நீ நல்லா ஆயிடுவேன். இப்படிதான் அம்மா கிட்டயும் டாக்டர் சொன்னாங்க. ஆனா ஆபரேஷன் முடிஞ்சோன்னா அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க. இல்லடா, ஒரு தடவை பண்ண தப்ப சாமி இன்னொரு தடவை பண்ண மாட்டாரு. அம்மா சாமி கிட்ட இருக்காங்களே, அவங்க பார்த்துவாங்க. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, நான் உங்க கிட்ட எந்திரேன். ஆபரேஷன் வேண்டாம். இங்க பாரு, நீ கூட நீ அப்பா கூட இருக்கணும்ல. அப்போ நீ இந்த ஆபரேஷன் பண்ணிக்கணும். நீ விட பாரு, ஆபரேஷன் முடிஞ்சதும் நீ எப்படி துள்ளி ஆட போறானே. வெரி வெரி குட் மார்னிங் மிஸ்டர் சூர்யா. ஹாய் பூஜா. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், பூஜாவோட ஆப்ரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்கிறதா பேரண்ட்ஸோ கார்டியனோட சிக்னேச்சரோ வாங்கணும். தேங்க்யூ சார். ஓகே பூஜா.
சூர்யா, ஆபரேஷன் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. see you later. தேங்க்யூ மிஸ்டர் சூர்யா. பூஜாவை நேர்ல பார்த்தா உங்க மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகல. காட் bless you. பூஜா, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? என்ன? ஆபரேஷன் முடிஞ்சதும் நீ அப்பா கிட்ட திரும்பி வந்துடணும். நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும்னா நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருப்பீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணணும். ஐ ப்ராமிஸ். இனிமே அப்பாவும் கூட எப்பவுமே இருப்பேன். பூஜா, Mr. Surya, operation success. Nothing to worry. You can relax. தேங்க்யூ டாக்டர். முயல் வந்து வேகமா நடந்து போய். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சூர்யா, டாக்டர் இஸ் காலிங் யூ ப்ளீஸ். ஓகே, வந்துட்டேன்னு சொல்லுங்க. பூஜா, டாக்டர் என்ன கூப்பிட்டுருக்காரா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேடி, குட் லக் விஷ் கொடு. குட் லக். குட் மார்னிங் சிஸ்டர். சூர்யா வரலையே. ஹலோ டாக்டர். குட் மார்னிங். ஹலோ. பூஜா இவ்வளவு சீக்கிரம் குணமானதுக்கு காரணமே உங்க ஒத்துழைப்பும் நீங்க அவன் மேல காட்டின அன்பும் பாசமும் தான். பை த பை, உங்க டிஎன்ஏவும் பூஜாவோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. பூஜா உங்க குழந்தை இல்ல மிஸ்டர் சூர்யா. இது நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே? பூஜா என் குழந்தை இல்லைங்கிறதுக்காக நான் எப்படி டாக்டர் சந்தோஷப்பட முடியும்? நாங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் பழகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும்ல? பூஜா நான் உயிரை நினைக்கிறேன் டாக்டர். நான் இல்லை, நான் செத்துருவா. நானும் தான். அது என்ன தெரியல, அவளை பார்க்கும் போதெல்லாம் என்ன அறியாமலே நான் சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கையில காதல் தான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா காதலை விட வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இருக்குன்னு அவ காட்டிட்டா டாக்டர். ஏன் டாக்டர், நாளைக்கே பூஜாட அப்பா அவள் கூட்டிட்டு போனாருன்னா என்னால் தாங்கிக்க முடியாது டாக்டர். சரி, நானே தாங்கிட்டாலும் அந்த குழந்தையால் தாங்கிக்க முடியுமா? இல்ல சூர்யா, பூஜா யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சதுன்னா வேண்டாம். ஐ எம் நாட் பாதர்ட். ஐ டோன்ட் கேர். சூர்யா, பூஜாவோட உண்மையான அப்பா வந்தா கூட நீங்க அவளை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் இருக்காது. பூஜா உங்க வீட்டு குழந்தை தான். சூர்யா, பூஜாவோட அப்பா வேற யாரும் இல்ல, உங்க அண்ணன் மிஸ்டர் சந்திரமோகன் தான். டாக்டர், முதல்ல என்ன அப்பான்னு சொன்னீங்க, இப்ப எங்க அண்ணன் அப்பான்னு சொல்றீங்க. என்ன சொல்ல வரீங்க? மிஸ்டர் சூர்யா, நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அண்ணனோட தானே ஊட்டிக்கு வந்தீங்க. சிஸ்டர், ஊட்டில எங்களுக்கு ஏகப்பட்ட எஸ்டேட்ஸ் இருக்கு. அண்ணன் அங்க அடிக்கடி வருவாரு. நான் அவர் கூட வந்திருக்கேன். அப்பதான் சங்கீதராஜன் உங்க அண்ணனோட பழகி இருக்காங்க. சங்கீதராஜன் தன்னோட டைரியில யார் பேரையும் எழுதல, உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் தான் எழுதியிருந்தாங்க. சிஸ்டர் என்ன சந்திச்சு விவரம் சொன்னோன்னே உங்களோட ஃப்ரீ கோட் கேரக்டரை வச்சு நீங்க தான் பூஜாவோட அப்பாவா இருப்பீங்களோன்னு தப்பா முடிவு பண்ணிட்டேன். நீங்க இல்லைன்னா உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தானே அப்பாவா இருக்க முடியும். அது ஏன் உங்க அண்ணனா இருக்கக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன். நல்ல வேளையா உங்க அண்ணனோட பிளட் ரிப்போர்ட், டிஎன்ஏ ரிப்போர்ட், ஸ்பெர்ம் ரிப்போர்ட் எல்லாமே அங்கிட்டு இருந்தது. அதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ பூஜாவோட டிஎன்ஏவோட உங்க அண்ணனோட டிஎன்ஏ மேட்ச் ஆச்சு. டாக்டர், என் அண்ணனோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியல உங்களுக்கு? அவங்களுக்கு குழந்தை பிறக்காத காரணமே அவர் தானே டாக்டர். அது நானும் உங்க அண்ணனும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கிற போய். உங்க அண்ணனுக்கு உடம்புல எந்த குறையும் இல்ல சூர்யா, உங்க அண்ணிக்கு தான் ப்ராப்ளம். ஆனா இந்த விஷயம் உங்க அண்ணிக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சிருவாங்களேன்னு இந்த பழியை தன்மேலேயே போட்டுக்கிட்டாரு உங்க அண்ணன். வேற வழி இல்லாம உங்க அண்ணனோட ரிக்வெஸ்டுக்கு நானும் ஒத்துக்க வேண்டியதா போச்சு. நடந்தது நடந்து போச்சு. நீங்க தான் உங்க அண்ணன் கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி பூஜாவை எதுக்கு சொல்லணும். வேண்டாம் டாக்டர், என் அண்ணனுக்கு பூஜா பத்தி தெரிய வேண்டாம். தெரிஞ்சார் உடனே பூஜாவை ஏத்துக்குவாரு. அப்புறம் என் அண்ணிக்கிட்ட எல்லா விவரம் சொல்வாரு. அண்ணியோட நிலைமை யோசிச்சு பாருங்க.
அவங்களோட புருஷன் அவங்களை ஏமாத்திருக்காரு. ஒரு பொண்ணோட சாவுக்கு காரணமா இருந்திருக்காரு. ஒரு இல்லீகல் சைல்டுக்கு அப்பாவா இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் அவங்க அண்ணனை மன்னிப்பாங்களா? இல்ல அது குழந்தைதான் எதிர்ப்பாங்களா? டாக்டர், இப்போது இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நானே பூஜா பாத்துக்கிறேன். சரியான நேரம் வரப்போ நானே அண்ணன் அன்னைக்கு எடுத்து சொல்லி பூஜா அவங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன். இந்த குழந்தைய ஒரு நல்ல மனுஷங்கிட்ட, அதுவும் ஒரு நல்ல ஆத்மா கிட்ட ஒப்படைச்சிருக்கேங்கிற திருப்தியோட நான் இந்தியாவுக்கு கிளம்புறேன். கர்த்தர் உங்களையும் பூஜாவையும் காப்பாத்துவார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ டாக்டர்.